பாஸ்டர் அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சாட்சி ஒண்ணு இருக்குது. ஒரு விசை அவங்க அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப வீசிங் அதிகமா வரும். குழந்தையா இருக்கும்போது ஒரு விசை ரொம்ப ஓவரா ரொம்ப உடம்பு முடியாம அவங்க அப்பா ஏற்கனவே அவங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 பெண் பிள்ளைங்க. இவங்க 3வது பிறந்தாங்க. அப்ப அவங்க அப்பா கையில மேல தூக்கி, இந்த பிள்ளை படுற பாடம் என்னால பார்க்க முடியல, நீங்க வேணா இந்த பிள்ளைய எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிருக்காங்க. அம்மா பாஸ்டர் அம்மா உடனே கையில இருந்து புடுங்கி வாங்கி, என்ன ஜெபம் பண்றீங்க நீங்க? இல்ல இல்ல, இந்த பிள்ளையெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இந்த பிள்ளைய உயிரோட எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அவ ஊழியம் செய்யணும்னு பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணி திரும்பி வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு வளர்ந்த ஃபுல்லா நோய் எப்ப பார்த்தாலும் பயங்கரமான நோய். அப்ப ஒரு நாள் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கிறாங்க. ரொம்ப அந்த சமுதாயத்திலேயே அவர் கொஞ்சம் பலவீனமானவர், அவர் கொஞ்சம் முடியாதவர். அந்த மாதிரி சமுதாயத்தில் ரொம்ப அந்த சின்னதா அப்படி இருக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, எந்த விஷயம் இல்லை. அவங்க பொண்ணு கேட்ட உடனே இவங்க சொல்லிருக்காங்களா, நாங்க எப்படி அதை தர முடியும் அப்படின்னு உடனே அவங்க உடனே சொன்னாங்களா, உங்க பொண்ணை நாங்க நோயாளிய கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம், இந்த நோயாளியை நாங்க கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம், வீடேறி பொண்ணு கேட்டிருக்கிறோம், நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க, யார் அவங்கள கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய வச்சிருக்காங்க. நான் மாப்பிள்ளை பார்க்க போகும்போது என்னுடைய ரூல்ஸ் எல்லாம் பேசி முடிச்ச உடனே அவங்க அம்மா என்கிட்ட கேட்ட ஒன்னே ஒண்ணு அதுதான், இந்த மாதிரி என் பிள்ளைக்கு அடிக்கடி வீசிங் வரும், ரொம்ப முடியாம ஆயிருவா, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்தா என்ன ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த திருமணம் நடந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் நோயாளின்னு எழுதுற எழுத்தை மாற்றி இன்னைக்கு நிறைய நோயாளிகளுக்கு ஜெபிக்கிற ஒரு தாயாய், ஜெபிக்கிற ஒரு குடும்பமாய். ஹல்லேலூயா. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்க போகுது, நம்ம எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் நடக்க போகுது. இன்னைக்கு அந்த பிள்ளை நோயாளியா தெரியலாம், அப்பா 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 நெற்றியில மாற்றி எழுதுவாரு, அப்பா நெற்றியில மாற்றி எழுதுவாரு, மாற்றி எழுதுவாரு. சொந்தக்காரன் எழுதி இருக்கிற எழுத்தை ஏசப்பா மாற்றி எழுதுவாரு. ஹல்லேலூயா. ஆமென்.